வெல்கம் டு ஹிந்தி போதினி. வணக்கம் நேர்களே. இன்றைக்கி இரண்டாவதாக நம்ம படிக்க போகிற டாபிக் வியஞ்சன். தமிழில் மெய்யெழுத்துக்கள், இங்கிலீஷில் கான்சனன்ஸ், ஹிந்தியில் வியஞ்சன். தமிழில் மெய்யெழுத்துக்கள் இக்கி இங்கிச்சு வரிசைகள் படிப்போம். அதை வச்சு தான் இப்போது ஹிந்தியில் வியஞ்சன் நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கா. கா அடுத்தது ஞா, சா, ஞா, டா. 3 சொல்லி நா, தா, நா, பா, மா, யா, ரா, லா, பா. அதுக்கப்புறம் நடுலா பெரியலா அதெல்லாம் கிடையாது. ரா நா வராது. அதுக்கு பதிலாக வடமொழி எழுத்துக்கள் வரும். ச, ஷ, சா, ஹா, ஷா, த்ர, ஸ்ர, ஞ. இந்த வடமொழி எழுத்துக்கள் வந்துடும். வா வரைக்கும் தான் மெய் எழுத்துக்கள்லேருந்து வா வரைக்கும் தான் வரும். மற்ற எல்லாமே வடமொழி எழுத்துக்களாக கொடுத்துட்டாங்க. ஹிந்தியில் அதுக்கப்புறம் வாவோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறமா ஃபுல்லாக வடமொழி எழுத்துக்கள் தான் வரும். நம்ம இந்த காலை நான் காட்டினா அடுத்தது ஞா எங்கேயோ போயிட்டேனேன்னு பார்ப்பீங்க. அந்த காலையே காவை மீன் பண்ணியே 4 லெட்டர்ஸ் வரும். அந்த சவுண்டை ஸ்ட்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரெஸ் பண்ணி அடுத்து 4 லெட்டர்ஸ். அதே மாதிரி அடுத்து ஞால அது வராது. சால அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணி 4 லெட்டர்ஸ் வரும். அதே மாதிரி திரும்ப ஞால வராது. அதை டாலை ஸ்ட்ரெஸ் பண்ணி 4 லெட்டர்ஸ் வரும். 3 சொல்லி 4 வராது. தாளை ஸ்ட்ரெஸ் பண்ணி 4 லெட்டர்ஸ் வரும். 4 வராது. அடுத்து பாலை ஸ்ட்ரெஸ் பண்ணி 4 லெட்டர்ஸ் வரும். அடுத்தது மா, யா, ரா, லா, வால அந்த மாதிரி வராது. தனி லெட்டர்ஸாக மட்டும்தான் இருக்கும். அடுத்தது ஃபுல்லாகவே நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வடமொழி எழுத்துக்களில் வந்துடுது. ஸோ இப்போ இந்த கான்யாச்சானாவை பேஸ் பண்ணி நம்ம ஹிந்தி எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதே கான்யாச்சானா ப்ரனன்சேஷன் தான் ஹிந்திலையும். தமிழில் என்ன ப்ரனன்ஸ் பண்ணுறோமோ அதே தான் ஹிந்திலையும் நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால தான் தமிழை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நம்ம எழுதுறது கா. கா ஃபஸ்ட்டு நம்ம எழுதுகிற எழுத்து கா. தமிழில் கா போடுற மாதிரியே ஹிந்திலையும் கா. அடுத்தது அதையே ஸ்ட்ரெஸ் பண்ணி க க க க. அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லும்போது க க க. அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும்போது க. அந்த கா லெட்டரை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும்போது க க க. அது இன்னமும் ஸ்ட்ரெஸ் பண்ணி இன்னும் அழுத்தமாக 4 மடங்கு அதிகமாக சொல்லும்போது க க க க க க க க க. 4 மடங்கு அழுத்தம் கொடுக்கும்போது க க. இப்போ இந்த கா மட்டுமே 4 சொல்கிறோம். க க க க க க க க. வித்தியாசம் இருக்கும் ரெண்டுத்துக்கும் சவுண்டு. இது லைட்டாக சொல்லுவோம், இதை கொஞ்சம் அழுத்தி சொல்லுவோம். இதை இன்னும் கொஞ்சம் அழுத்தி கக்கு போயிடுவோம், அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தி கன்னு போயிடுவோம். அடுத்து ஞா. ஞால இண்டிவிஜுவல் லெட்டர் மட்டும்தான். இந்த ஞால நம்ம அழுத்தம் கொடுத்து ஒரே இது ஞா ரெகுலராக நம்ம தமிழில் யூஸ் பண்ணுற மாதிரி ஞா மட்டும்தான். அடுத்தது நமக்கு அது கிடையாது. அடுத்தது நம்ம சா. நம்மளோட அடுத்த வரிசை லெட்டர் சா. சா நார்மலாக தமிழில் சொல்கிற சா. அதை கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து ச ச ச. அதை கொஞ்சமாக அழுத்தம் கொடுக்கும்போது ச. சா சவாயிடும். ச ச ச ச. இப்படி சேர்த்து பேராக சொல்லும்போது நமக்கு ப்ரனன்சியேஷன் ஈஸியாக கற்றுக்க முடியும். அடுத்தது அது சாவை இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும்போது ஜா. ஜாவாகுது நமக்கு ஜா ஜா. இந்த ஜாவையே இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்லும்போது ஜ ஜ ஜ ஜ. ஒவ்வொரு லெட்டரையுமே அழுத்தம் கொடுத்து சொல்லும்போது 4 மடங்கு அழுத்தம் கொடுக்கும்போது அந்த 4 லெட்டர்ஸ் நமக்கு கிடைக்கிது. ஸோ இப்போ இந்த சால நமக்கு கிடைக்கிற 4 லெட்டர்ஸ் ச ச ஜ ஜ ச ச ஜ ஜ. அடுத்து வர அந்த ஞா சிங்கிள் இண்டிவிஜுவல் லெட்டராக மட்டும்தான் வருது. நமக்கு அந்த ஞா இண்டிவிஜுவல் லெட்டராக மட்டும்தான் எழுதுவோம். இதுக்கு 4 எழுத்து வராது. ஸோ சிங்கிள் சவுண்டு தான். ஜ ஞா. சாரி, இந்த ஞா ஜ ஜக்கு அப்புறம் ஞா ஞா. இது இண்டிவிஜுவல் லெட்டர். அடுத்தது க ஞா சா ஞா டா வரும் இல்லையா? அந்த டால 4 எழுத்து அழுத்தம் கொடுத்து 4 எழுத்து எழுதுவோம். ஸோ டா. அடுத்தது நம்ம இப்போ டாக்கு வந்தாச்சு. டா டா. தமிழ் எழுத்துக்கும் ஹிந்தி எழுத்துக்கும் வித்தியாசம் தெரியணுன்றதுக்காக கலரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் எழுதிட்டுருக்கேன் உங்களுக்காக. டா. இதை தமிழ் எழுத்தும் எழுதியிருக்கேன், இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கேன். தமிழ் இங்கிலீஷ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்குது. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தமிழில் தெரிகிறவங்க தமிழில் ப்ரனன்சியேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷில் தெரிகிறவங்க இங்கிலீஷில் ப்ரனன்சியேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்.
ட. அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும்போது ட ட ட ட ட ட ட. கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும்போது ட ட அப்படி ஆகுது ட ட. அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தும் போது டாவாயிடுது. ட டன்றது ட ட ட அப்படி ஆகுது. ட ட ட ட. அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தும் போது ட ட ட. இந்த ஒரு எழுத்தில் 4 எழுத்து எப்படி உருவாக்குறோன்னா அதோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங் பண்ண நமக்கு அதில் 4 லெட்டர்ஸ் கிடைக்கிது. ஸோ இப்போ நம்ம டாவர்ஸை சொன்னோன்னா ட ட ட ட. அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம கொடுக்க 4 வித்தியாசமான லெட்டர்ஸ் நமக்கு அந்த ஒரு லெட்டர்லேருந்து கிடைக்கிது. ட ட ட ட. இப்போ டாக்கு அப்புறம் நம்ம சொல்கிற எழுத்து தமிழில் நா தான். இந்த 3 சொல்லி நான் சொல்லுவோம். ஸோ அந்த நகரத்தை வந்து நா இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் தான். நா நா நா. அடுத்தது நாக்கு அப்புறம் தா வரும். நமக்கு தமிழ் லெட்டர்ஸில் தா வரும். அதே தான் இதுலேயும் தா தா. அதையே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும்போது த தா த தா. அந்த அழுத்தம் வரும்போது நமக்கு அடுத்த லெட்டர் கிடைக்கிது. த தா த தா. அடுத்தது இந்த த தன்றது த த. இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கும்போது த த த த த த த த. ஸோ தாலேருந்து நமக்கு 4 லெட்டர்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ சொல்லும்போது த த த த. இது வந்து த த. இந்த டிஹெச்ன்றபோ த த. இந்த டிஹெச்ன்றபோ த த. ஸோ இங்கே டாலையும் அதே மாதிரி தான். டீக்கும் டிக்கும் டிஃப்ரெண்ட் சவுண்டு வரும். ஸோ அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லணும். த த த த. அதே மாதிரி நமக்கு இங்கே இந்த நா வரும். இந்த நகரம் நத்தை அந்த மாதிரி சொல்கிற நண்டு அதுக்கு வர இந்த நா வரும். 2 சொல்லி நாக்கும் இதே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் 2 சொல்லி நா வர இடத்துல வராது. ஸோ 2 சொல்லி நானாலும் சரி இந்த நானாலும் இந்த நாவை தான் ஹிந்தியில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நா நா. இது இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் தான். நா இது இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ். நா. அடுத்தது தான் நாக்கு அப்புறம் நமக்கு வர லெட்டர் தமிழில் பா வரும். ஸோ பாவை யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது பாவை 4 லெட்டர்ஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். பா. ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம தமிழில் ப்ரனவுன்ஸ் பண்ணுற மாதிரியே பா பா. அடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஃபா ப ஃப ப ஃபா. அதை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஃபா ஃபா ப ஃபா. நெக்ஸ்ட் அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது பான்றது பாவாகிடுது. ஸோ பா பா. பா வந்து நமக்கு பாவாகிடுது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது. பா பா. பீக்கும் பீக்கும் சவுண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். பா. அடுத்தது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது ப பா ப பா ப பா. நெக்ஸ்ட்டு இப்போ பாலை நம்ம பார்த்துட்டோம் 4 லெட்டர்ஸ். ப ஃப ப பா. இப்போ 4 லெட்டர்ஸாக காலை பார்த்தோம். க க க க. ஞா இண்டிவிஜுவல் லெட்டர். ச ச ஜ ஜ. ஞா இண்டிவிஜுவல் லெட்டர். ட ட ட ட. நா இண்டிவிஜுவல் லெட்டர். த த த த. நா இண்டிவிஜுவல் லெட்டர். ப ஃப ப ப. இதுக்கு அப்புறமா வர மா யா ரா லா எல்லாமே இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் தான். அதில் 4 லெட்டர்ஸ் ஸ்ப்ளிட்டன்ஸ் கிடையாது. ஸோ ஒரே லெட்டர் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு பாக்கு அப்புறம் வர லெட்டர் வந்து தமிழில் மா. தமிழில் மா வரும். ஸோ மா மா மா. அடுத்தது யா 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 யா. இதே மாதிரி ஒரு லெட்டர் இங்கே யூஸ் பண்ணோன்னா அது என்னதுன்னா தா. தால என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்னா இங்கே ஒரு ரொட்டேட் பண்ணியிருப்போம். இங்கே ஒரு கர்வ் இருக்கும். இங்கே ஒரு சின்னதாக ரவுண்ட் நான் அதை டார்க்கன் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா இந்த யாக்கும் தாக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக. இந்த இடத்துல இந்த ரொட்டேட் பண்ணியிருக்க மாட்டோம். அப்படியே பிளாங்காக இப்படி விட்டுருப்போம். இங்கே ஒரு குட்டியாக ரவுண்ட் பண்ணியிருப்போம். அதை கலர் பண்ணி காட்டினதுக்கு அதுதான் ரீசன். கலர் பண்ண வேண்டியதில்லை. அங்கே குட்டியாக ரவுண்ட் பண்ணியிருப்போம். அது தா. இங்கே எதுவுமே ரவுண்ட் பண்ணாமல் இருக்கிறது யா. ஸோ சேம் ஷேப்பில் வரும். பட் அதில் லைட்டாக ரவுண்ட் பண்ணியிருக்கணும். அது தா. இது யா.
நெக்ஸ்ட்டு யாக்கு அப்புறம் நமக்கு தமிழில் வர்றது ரா. நமக்கு யாக்கு அப்புறம் தமிழில் வர லெட்டர் ரா. ரா ரா. அடுத்தது யா ரா, அதுக்கப்புறம் நமக்கு தமிழில் வர லெட்டர் லா. லா லா. அடுத்தது நமக்கு தமிழில் வர லெட்டர் வா. வா வா. அடுத்தது நமக்கு தமிழில் வர லெட்டர் யா ரா லா வாவோட நமக்கு தமிழ் லெட்டர் ஸ்டாப் ஆகிடுது. அதுக்கப்புறமா வர்றது ஃபுல்லாகவே நமக்கு சமஸ்கிருத லெட்டர்ஸ் தான், அதாவது வடமொழி எழுத்து தான் வருது. அது ஃபஸ்ட்டு சா. சா சா சா. அடுத்தது ஷா. ஷா ஷா. அடுத்தது சா. சா சா சா. அடுத்தது ஹா. ஹா ஹா. அடுத்தது க்ஷா. க்ஷா. அதில் ஒரு இக்கு சவுண்டு சேர்ந்த மாதிரி வரும். இது அந்த லெட்டரோட சவுண்டே க்ஷா, அதுதான் சவுண்டே. க்ஷா க்ஷா. அடுத்தது த்ர. த்ர. இது ஹிந்தியில் மட்டும் வர லெட்டர் தான், இது வடமொழி எழுத்து கிடையாது. ஹிந்தியில் மட்டும் வர லெட்டர் தான் த்ர. த்ர. அடுத்தது ஸ்ர. இதுவும் ஹிந்தியில் மட்டும்தான் வர்றது, வடமொழி எழுத்து கிடையாது. ஸ்ர. ஸ்ர. அடுத்தது ஞா. ஞா ஞா. இதுவும் ஹிந்தியில் மட்டும் வர்றது தான். ஞா ஞா ஞா. இதுதான் நம்மளுடைய ஹிந்தி வியஞ்சன். அதை நம்ம எப்படி சொல்லணும்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கா. கா வரிசை 4. ஞா இண்டிவிஜுவல் லெட்டர். சா வரிசை 4. ஜா ஞா. அடுத்து டா வரிசை 4. நா இண்டிவிஜுவல் லெட்டர். தா வரிசை 4. நா இண்டிவிஜுவல் லெட்டர். பா வரிசை 4. அடுத்து மா யா ரா லா யா ரா லா வா எல்லாமே இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ். அதுக்கப்புறம் வாக்கு அப்புறம் வர்றது எல்லாமே சமஸ்கிருத எழுத்து. ஷா சா ச ஷ ச ஹ க்ஷ க்ஷ த்ர ஸ்ர ஞா. ஸோ ஈஸியாக நம்ம படிக்கணும்னா இதை பராக நம்ம சொல்லும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஜோடி ஜோடியாக சொல்லும்போது க க க க ஞா இப்படி சொல்லும்போது மறக்கவும் மறக்காது. க ஞா முடிச்சிட்டோம். அடுத்தது ச ச ஜ ஜ ஞா. க ஞா சா ஞா முடிச்சிட்டோம். ட ட ட ட நா. க ஞா சா ஞா டா நா முடிச்சிட்டோம். அடுத்தது தா. த த த த நா. அடுத்தது ப ஃப ப ப மா. யா ரா லா வா ச ஷ ச ஹ க்ஷ த்ர ஸ்ர ஞா. ஒன் மோர் டைம் நான் உங்களுக்கு ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிடுறேன். க க க க ஞா. ச ச ஜ ஜ ஞா. ட ட ட ட நா. த த த த நா. ப ஃப ப ப மா. ய ரா லா வா ச ஷ ச ஹ க்ஷ த்ர ஸ்ர ஞா. Thank you, viewers.